கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காசால நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் கவலைக்கரமாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு. அதனால அதை அப்டேட் பண்ணுறது நம்மளுடைய கடமைன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரியான மழை காசால. எந்த அளவுக்கு மழைன்னு பார்த்தீங்கன்னா டென்ட் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளேலாம் தண்ணி முட்டி அளவுக்கு நின்றுச்சு. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ரோட்டில் தண்ணி போகுதுன்னா பரவாயில்ல, ஆனால் நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் காசால இருந்துச்சு. காரணம் என்னன்னா ரோட்ல தான் டென்ட் போட்டு இருந்தாங்க. நமக்கு வீடு மாதிரிலாம் அங்கே காங்கிரீட்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே இஸ்ரேல் அழிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக வான் தாக்குதல் பண்ணாங்க. இந்த 2 வருஷத்துல அழிக்காத இடமில்லைன்னு அழிச்சாங்க. போர் நின்னதுக்கு பிறகு இப்போவும் அழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தடவை அழிச்சிட்டு போரை நிறுத்திட்டா அதோட விட்டுருப்பாங்கன்னு நினைச்சா அப்போ கூட அழிக்கிறாங்கன்னா எந்த வீடும் இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுவோம், தெருவுலையும் ரோட்லேயுமே இருந்து அந்த கஷ்டத்தோடவே இறந்து போட்டுங்கிறதுக்காக இஸ்ரேல் கொடூர காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல மழை வேற வந்துருச்சு. அல்லாஹும் அவங்கள சோதிக்கிறானா. இவ்வளோ மழை எந்த மக்களுமே டென்ட்ல படுக்க முடியல. இருக்கக்கூடிய டென்ட்டுக்குள்ள அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா வெறும் கீழே ஒரு பாய் போட்டு படுத்திருக்காங்க. அது எல்லாமே மூழ்கி நனைஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிக்கிற இடம் இல்லை. அதாவது ஒரு இடம் தண்ணியா இருக்குன்னா வேற இடத்துலயாவது போகலாம்ல, அப்படி ஒரு வேற இடத்துக்கு போற அளவுக்கு கூட அவங்களுக்கு சௌரியம் இல்லாம அவங்க முட்டி அளவு தண்ணியோடயே நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோலாம் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆகுறது, அவ்வளோ பார்த்தீங்கன்னா நோவெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன நபர்கள், முக்கியமா அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களே வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதனுடைய ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் போடுறேன். ஆனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா இப்ப வெள்ளம் பத்தி அந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பச்சை பசேர்னு இருக்குது. அதாவது இஸ்ரேல் குண்டு போட்டா ஒரே விஷமா இருக்குது. அதை சுவாசிச்சா கூட மக்களுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா நிறைய பிரச்சனைகளை இந்த மக்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. நாமளும் அதை பத்தி பேசியிருப்போம். எதெல்லாம் தடை செய்யப்பட்ட மருந்தோ அந்த தடை செய்யப்பட்ட மருந்தை போட்டான். அதனால இந்த மண்ணுல ஒரு பூண்டுகள் கூட விளையாது. அதை சுவாசிக்கக்கூடிய குழந்தைகளும் ஊனமா பிறப்பாங்க, கைகால் இழந்துருவாங்க, கண் பார்வை இழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு சோதனையா போன வாரம் ஃபுல்லா கொடுத்த மழையில என்ன ஆச்சுன்னா அந்த தேங்கி இருந்துச்சு பாருங்க, மழை தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னோம்ல, எல்லாம் இப்போ போகும்போது மழை தண்ணி அது அப்படி வத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே கடல் இருக்கிறதுனால தானா கடலோட கலந்துரும். அப்படி கலக்கும் போது என்ன ஆச்சுன்னா எல்லா விஷத்தன்மையும் அந்த நிலத்துல எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப இந்த ஒரு 4-5 நாள்ல மட்டுமே கொஞ்சமா லைட்டா முளைச்சு இப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கார்டன்ல எப்படி இருக்கும், ஒண்ணுமே நிலம் தெரியாம வெறும் பச்சை பசேன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா விவசாயம் பண்றதுக்கு அந்த நிலம் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். 1. 2வது அந்த நிலத்துல எந்த விஷத்தன்மையும் இல்லை, அதனாலதான் செடியே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 3வது பாத்தீங்கன்னா இன்னி அந்த இடம் யாருக்கும் தீங்கு தரக்கூடிய அளவுல இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். சுபஹானல்லாஹ். அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் சிறுவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் சுவாசிச்சுட்டு இருக்கோம், அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம சொல்லவே முடியாது. அந்த ரேடியேஷன் ஆகட்டும், அதனுடைய கதிர்களாகட்டும், அதனுடைய விஷத்தன்மையாகட்டும், அதுலேயே சுவாசிச்சு குழந்தைகள்லாம் வளரும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு மலைய சோதனையா காமிச்சான். கடைசியில பார்த்தா ஒரு பெரிய பலன் கிடைச்சிருச்சு. போன வாரம் அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சானா கண்டிப்பா சிரமமா இருந்துச்சு. ஃபுல்லா நெட்டெல்லாம் போய் அவங்களுடைய டென்ட் எல்லாம் நனைஞ்சு நிறைய கஷ்டப்பட்டாங்க. இருக்கக்கூடிய சின்ன பொருட்களை கூட அவங்க இழந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு வாரம் படாத பாடுபட்டாங்க. ஆனா அந்த 4-5 நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கஷ்டத்திற்கு பின் நல்லா என்ன பண்ணிட்டான், லேச கொடுத்துட்டான். குர்ஆன்ல சொல்றான், இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மகள் உஸ்ரி யுஸ்ரா. நம்ம சிரமத்துடன் லேஸ் இருக்கு. ஒரு சிரமம் வருதுன்னா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு லேஸ் இல்லாம ஒரு சிரமத்தை நம்ம கொடுக்கவே மாட்டோம்னு நல்லா சொல்றான். சுபஹானல்லாஹ். நம்ம ஒரு சிரமம் வரும்போது என்ன சொல்றோம்னா அல்லாஹ் நம்ம கூட இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நமக்கே நடக்க மாட்டேங்குது, நமக்கு வாழ்க்கையே கஷ்டம்தான், சிரமம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் பாருங்க, சிரமத்துடன் லேஸ் இருக்குன்னு நல்லா சொல்லியிருக்கான். உங்களுக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் ஒரு லேஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா அவர்கள் சொல்றாங்க, இன்ன மகள் யூஸ்ரா, எங்களுக்கு சிரமத்துடன் லேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு சந்தோஷமாக பதிவிடுறதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அல்லாஹ் பாருங்க ஒரே வாரத்துல எப்படி ஒரு தன்மையை காசாக்குள்ள மாத்திருக்கான். எத்தனை பேர் அழிக்க நினைச்சாலும் அல்லாஹ் அவர்களை வாழ வைக்க நினைச்சிட்டானா அதோட முடிச்சு போச்சு. மற்றவங்களுடைய எல்லா முயற்சியும் 2 வருஷம் முயற்சியை ஒரு மழை அடிச்சுட்டு போயிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். மாஷா அல்லாஹ். அதனால நம்ம போன வாரம் அந்த வெள்ளத்தை பத்தி பேசியிருக்கோங்கிறனால
அதில் வந்து இப்படி சோதிக்கிறாங்களே, அல்லாஹ்வே இப்படி சோதிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுக்குறான். அதனால் நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டோம். அல்லாஹ் போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.